ஹைலை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 10th சயின்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் அப்படியே வரப்போது பசங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கப்பா. ஃபஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது. செகண்ட் ஒன் கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது. தேர்ட் ஒன் ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் ஒரு மோல் நைட்ரோஜன் அணுவின் நிறை டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் ஐலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது. சிக்ஸ்த் ஒன் உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும். செவன்த் ஒன் கிராஃப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது. எயித் ஒன் பாலூட்டிகள் டேஷ் விலங்குகளாகும். நைன்த் ஒன் ரசக்கலவையை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் டேஷ் ஆகும். ஓகேங்களா, மேலே இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் கேளுங்க. ஆன்சர் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து வச்சுங்க. சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி பகுதி 2 பொறுத்த வரைக்கும் ஸோ 2 மார்க்ஸில் எவனும் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். வினா எண் 15 மட்டும் கட்டாய வினா இருக்கிறது. 10th ஒன் செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம். 11th ஒன் கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை. நெக்ஸ்ட் 12th ஒன் கோடிட்ட இடங்கள் நிரப்புகப்பா. கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் டேஷ் ஆகும். இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. 13th ஒன் சுவாச ஈவு என்றால் என்ன. 14th ஒன் எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும் ஏன். 15th ஒன் H2O மற்றும் CO2 மூலக்கூறு நிறையை காண்க. நெக்ஸ்ட் பகுதி பசங்களா. ஸோ எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். வினா எண் 20 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினாவாக இருக்கிறது. 16th ஒன் நிறை மற்றும் இடை இவற்றை வேறுபடுத்துக. ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. எல்லாத்தையும் படித்து வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக பல மாவட்டத்தில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. சரிங்களா. ஸோ 17th ஒன் ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறு. 18th ஒன் துரு என்பது என்ன. துரு உருவாவதன் சமன்பாட்டை தருக. 19th ஒன் மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திச தொகுப்புகளை குறிப்பிடுக. நெக்ஸ்ட்டு முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. 20 ஆக்சிமோஸின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். நெக்ஸ்ட்டு ஒளி சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. நெக்ஸ்ட் பகுதி பசங்களா அனைத்து வினாக்களுக்கு விடையது 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குவிலென்ஸ் ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் படங்களுடன் விளக்குக. நெக்ஸ்ட் 22 அணுக்கட்டு எண் வரையறு. நெக்ஸ்ட்டு நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. நெக்ஸ்ட் உலோக கலவை என்றால் என்ன. உலோக கலவை உருவாக்குவதற்கான காரணங்கள் யாவை. நெக்ஸ்ட் 23 வேறுபாடு தருகப்பா. ஒரு வித்திலை தாவர வேர் மற்றும் இரு வித்திலை தாவர வேர். நெக்ஸ்ட்டு காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். நெக்ஸ்ட்டு அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது. அட்டையில் காணப்படும் ஒட்டுணி தகவமைப்புகளை எழுதுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பக்காவாக படிச்சு வச்சுருப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. எல்லாத்தையும் மிஸ் பண்ண பார்த்துருப்பாங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம தொடர்ந்து போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய பசங்களாக இருக்கேன். டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம் பசங்களாம். மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பாய்.